பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதுதான் முடியுமா? எல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க. முடியவே முடியாது. உலக பிரகாரமா பார்த்தா முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அத்தனை பேரும் சந்தோஷம் இல்லாம தான் நாம் இருக்கிறோம். பார்த்தீங்களா? சூழ்நிலை வேற, ஆனா அவர் சொல்றது வேற. சூழ்நிலை வேற, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றாரு. உங்களை கர்த்தர் பலப்படுத்தணும், ஆவியில நீங்க பலன் அடையணும்னா, உலகத்துல நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை டேக் ஓவர் பண்ணி அதை மாற்றி அமைத்து தங்களை சந்தோஷ கர்த்தருக்குள், அது அவர் சொல்றார் பாருங்க, 2 தடவை சொல்றார். எப்படி மறுபடியும் படிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாத்தீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும். பாத்தீங்களா? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ கர்த்தருக்குள்ள நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கு முதல்ல எது தேவை? சந்தோஷ தேவை. கர்த்தருக்குள் சந்தோஷ தேவை. உலக சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், சுகம் இல்லாம இருக்கலாம், பல காரியங்கள் உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கடவுளுக்கும் உங்களுக்கும், கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் பிரேக் ஆகக்கூடாது. அந்த ரகசியம் புரியுதா? உலகத்துல பல கவலை உங்களை நெருக்குது, அது தவிர்க்க முடியாதது. ஆனா இவைகள் கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை தடைப்படுத்தக்கூடாதுன்றாரு. அதனால்தான் அவருடைய ரகசியம் என்னன்னா, உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பையும் தூசியமாய் எண்ணுகிறேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? குப்பையும் தூசியமாய், ஏன்னா இதெல்லாம் கவலைப்படுத்துது, இது என்ன துக்கப்படுத்துது, இது என்ன வேதனைப்படுத்துது, இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஆனா அதை குப்பையா வச்சுக்கலாம், அப்பப்ப நம்ம வச்சுக்கலாம். ஆனா நான் யாருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்.